யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதனுஷ்டாய திமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற பதிவு பாத்தீங்கன்னா கடகராசிக்கான பதிவு. கடகராசிக்கு பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. இதுல என்ன கடகராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்மதி மற்றும் அதிராஷ்டமம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல என்ன நிம்மதி மற்றும் அதிராஷ்டமம்? அஷ்டம சனி விலகி 9 பாக்கிய சனியாக வருவதால் இதுவரையிலான தடைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு, பணியிடத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு புதிய முதலீடுகள் மற்றும் லாபம் சேரும். பொருளாதார நிலை, நிதி நெருக்கடிகள் நீங்கும், வருமானம் பெருகும். பூர்வீக சொத்து விவரங்களில் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் அமையும். அதே போல சனி பகவானின் பார்வையின் பலன் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானம் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். 7ஆம் பார்வையாக சகாயஸ்தானத்தில் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் தைரியம், வீரியம் மற்றும் சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிட்டும். 10ஆம் பார்வை ரூண ரோக சத்ருஸ்தானம் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் எதிரிகள் தொல்லை நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும், நோய்கள் குறையும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் 7 சனி அல்லது அஷ்டம சனியை விட நல்ல பலன்களை தருவார். இருப்பினும் சனிக்கிழமைகளில் அனுமன் மற்றும் சனி பகவானை வழிபடுவது நல்லது. அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மிகவும் சிறந்தது. நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.